அன்புடன் மகா நேயர்களுக்கு வணக்கம். என்னடா வசதியெல்லாம் வந்துருச்சு போலயே, மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நண்பருடைய ஸ்டுடியோ. வந்தேன், சரி ஒரு ஷூட் ஒன்று பண்ணிக்கிறேங்க, பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லாத்தா அப்படின்ற மாதிரி அன்பு மழையை பொழிஞ்சாங்க. உடனே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பெரிய வசதி வந்துருச்சு, ஃபண்டு வருது, தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். இன்னைக்கு என்ன நம்ம கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ரெஸ் மீட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 ப்ரெஸ் மீட்லையும் 2 தலைவர்கள் ஒரு கட்சியை டேமேஜ் பண்றாங்க. ஏன் இது வந்து நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாம். அன்புடன் மகா சேனலை வந்து ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணுங்க. முதலாவதாக யார் ப்ரெஸ் மீட் அப்படின்னா, சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட். திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவர் அந்த முருகன் கோயிலில் வந்து ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு திருவிழாவானது நடைபெறுது. அந்த குடமுழுக்க வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு திருச்செந்தூரில் ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்றாங்க. அதில் பங்கேற்பதற்காக விமானத்தில் சென்ற சீமானவர்கள் தூத்துக்குடியில் இறங்கி அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் குறித்து சீமானவர்கள் பேசியிருந்தாங்க. கல் இறக்குவது தொடர்பாக, அதன் பிறகாக கூட்டணி தொடர்பாக, முருகர் மாநாடு பிஜேபி நடத்துறாங்க இல்லையா, பிஜேபி இந்து முன்னணி, அது தொடர்பாக வந்து பேசியிருந்தாங்க. அதன் பிறகாக முக்கியமான பாயிண்ட்டுக்கு எப்போ வர்றாருன்னா கடைசியாக தான் வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக யார் அந்த சார் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உத்தரவிட்டது எந்த சாரு? கொடநாட்டில் கொலை நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து துணை போனது எந்த சாரு? அதிமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து சுட்டி காட்டி அதை செஞ்சதெல்லாம் எந்த சாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லா சாரையும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு. இதுல சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு பொதுவெளியில ரீச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் சீமான் அவர்கள் ஆல்ரெடி டேமேஜா இருக்கக்கூடிய அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, முருகர் அந்த மாநாடு நடத்துறாங்க இல்லையா, பிஜேபியும் இந்து முன்னணியும், அந்த மாநாடு குறித்து பேசும்பொழுது இது ஒரு மார்க்கெட்டிங். வேறு வேறு மாநிலங்களில் வேறு வேறு கடவுள்களை வந்து கையில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டு வரும்போது முருகரை வந்து கையில் எடுத்து பிஜேபி இந்து முன்னணிலாம் வந்து அரசியல் செய்து வாக்குகளை அறுவடை செய்ய முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் அது எடுபடாது அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க முருகரை எடுப்பதற்கு முன்பாகவே நான் வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து கையில் எடுத்தேன். அதன் வழியாக தான் வந்து திமுக கையில் எடுக்கிறாங்க, அதன் பிறகு பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னோடி நான் தான். ஆனால் இவங்களிருந்து நான் வேறுபட்டு அந்த முருகனை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பல இடங்கள்ல பொய் அப்படின்றது நிரூபணம் ஆனாலும் அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் திமுக சொல்லுவதில் வல்லமை பெற்றவர்கள். அதனால அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரோட அதிமுக அணுகுறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை ஒரு விஷயத்தையும் வந்து திமுக முன்வைப்பாங்க. ஆனால் அதுவுமே பொய்யான ஒரு விஷயம் தான் அப்படின்றதையும் அந்த ப்ரெஸ் மீட்ல சீமான் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. அதிமுகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படியான கோட்பாடு கொண்ட அந்த அரசியல் கட்சிகள், சித்தாந்தம் கொண்டவங்க, அவங்களையுமே வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு. அதனால சீமான் அவர்கள் கூட்டணி குறித்து பேசும்பொழுதும் நாங்கள் கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவங்களுடைய ரூட், நாம் தமிழர் கட்சியினுடைய ரூட் அப்படின்றது தெளிவாக இருக்கு. அவங்க தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதனால இந்த பி டீம், அந்த ஏ டீம் அப்படின்ற கதைகள் ஒரு பொய்யான விஷயம்தான், இதை நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்றத சீமான் அவர்கள் இன்னும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இது ஒரு ப்ரெஸ் மீட். அதில் வந்து சீமான் அவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்களை திரும்ப பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதிமுகவை கூடுதலாக டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இன்னொரு ப்ரெஸ் மீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவருடைய ப்ரெஸ் மீட். அதில் என்ன சொல்றாரு நயினார் நாகேந்திரன் அப்படின்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது, பாஜக ஆட்சி தான் நான் விரும்புகிறேன், கூட்டணியினுடைய தர்மம் தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் சில விஷயங்களை வந்து பேசாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மழுப்பலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு அண்ணாமலை வந்து போயிட்டாரு. அதன் பிறகாக இன்னைக்கு இதை முன்வைத்து நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுமே ரொம்ப மழுப்பலாக தான் பதில் சொல்றாரு. தொடர்ச்சியாக அவருடைய பதில்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? கூட்டணி தர்மம் ஒன்று இருக்கு, தலைமைக்கு கட்டுப்படணும், நம்ம கட்சியுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, கூட்டணி டேமேஜ் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப
தெளிவாக ரொம்ப மழுப்பலாகவும் பதில் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும், இபிஎஸ் தான் முதல்வர், எங்க கூட்டணிலாம் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாஜகவினரே இதை வந்து இந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்பொழுது ஒரே குழப்ப மனநிலையில தான் இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜகவினரே வந்து நிறைய பதிவுகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அந்த பிரஸ் மீட் எடுத்துக்கிட்டு பதில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களுமே வந்து பிரஸ் மீட்ல அப்படியே தான் பேசியிருந்தாரு. ஒரு முடிவுக்கே வராம ஏதோ ஒரு மாதிரி குழப்பி விட்டுருக்காரு. கூட்டணி ஆட்சியா அல்லது அந்த கூட்டணி சேர்ந்து ஒரு கட்சி வந்து தலைமையில ஆட்சி அமைய போதா, கேபினெட்ல மற்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து டாபிக். எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் வந்து தெரியுது. இருந்திருந்தா ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. அது இல்லாததுனால தான் கட்சி தொண்டர்களையும் திருப்திப்படுத்தணும், கூட்டணிக்கும் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப நாசுக்காக அந்த பதில்களை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதற்கிடையே வந்து அதிமுகவுடைய ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் ஆட்சி, இந்த கூட்டணி ஆட்சி அந்த ஆட்சி அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது, தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், நாங்க தான் வந்து கேபினெட்ல இருப்போம், இபிஎஸ் தான் முதல்வர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உதயகுமார் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாஜகவும் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு போட்டோவை டிசைன் பண்ணிலாம் பரப்பிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, முதல்வர் வந்து இபிஎஸ், துணை முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன், இன்னொரு பக்கம் அன்புமணி அப்படின்னு போட்டு கேபினெட்லேயும் கூட்டணி கட்சிகள் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ பாஜகவினர் பண்ணக்கூடிய வேலைகள் கூட்டணியில் ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை அதிமுக தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி இல்லவே இல்லை அப்படின்னு இந்த சுட்டி டிவியில் வர அந்த டோரா மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னும் பொழுது அந்த கூட்டணியினுடைய போக்குலே போனோம். கூட்டணியினுடைய தலைமை யாரு? அதிமுக. அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அந்த நரேட்டிவ்லேயே வந்து நம்ம பயணிக்கணும் மற்ற கூட்டணி கட்சிகள். அப்பொழுது பயணிக்கும் பொழுதுதான் கூட்டணி வந்து மற்ற எதிர்கட்சிகளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட்டணிக்குள்ளேயே இன்னொரு எதிர்கட்சியை உருவாக்கி நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதனால ஒரு நரேட்டிவை அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமை செட் பண்ணுது அப்படின்னா அந்த நரேட்டிவ்ல தான் மற்ற கட்சிகள் பயணிக்கணும். அப்பொழுது அந்த கூட்டணி வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை, அந்த ஒரே கூட்டணியில அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓடுவாங்க, அவங்களை எதிர்த்து நாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓடுவோம் அப்படின்னா அந்த கூட்டணி எப்படி உருப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால பாஜக தலைவர்களுடைய தொடர்ச்சியான பிரஸ் மீட் அப்படின்றது வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்களுமே வந்து ஒரு தெளிவா சொல்லிடணும், இல்ல இபிஎஸ் தான் முதல்வர், கேபினெட்ல நாங்க பங்கேற்க போவதில்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா இவ்வளவு குழப்பங்கள் கிடையாது. கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு குழப்பமான ஒரு சூழலானது ஏற்படுது. அதனால கூட்டணியுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணியுமே ஒன்றும் ஜெல்லாகாம எக்ஸ்தலத்தில் வந்து கடுமையாக 2 தொண்டர்களுமே வந்து அடித்துக் கொள்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆர்பி உதயகுமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இல்லைங்க கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலானது இப்படி ஏற்பட்டிருக்கு. திமுகவுக்கு பதிலடி கொடுக்கறத மறந்துட்டு கூட்டணிக்குள்ளேயே அவங்க வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க, அவங்க பேசுறதுக்கு இவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி திமுக கூட்டணி எதிர்கொள்வீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக கூட்டணியை நீங்க எதிர்கொள்ள முடியலன்னா உங்களால எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் எடுபடலை. அது வந்து இப்படியே போனாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். 4 சீட்டு இல்லைன்னா 5 சீட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சியெல்லாம் பிடிக்காம 2 பேரும் போய் வீட்டில் படுக்க வேண்டியதுதான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுமே வந்து அதிமுக டேமேஜ் பண்றாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியுமே வந்து பலவீனமாக இருக்கு, அதிமுகவும் கட்சியாகவும் பலவீனமாக இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயும் வந்து சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ ஐடிவிங்ல ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த குரூப்பு இந்த குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, ராஜ்சத்தின் அவங்க குரூப் 1 இன்னொரு குரூப் 1 அவங்க வேலை செய்யல அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னன்னா கூட்டணியாகவும் பலமாக இல்லை, அதிமுக அப்படின்ற கட்சியும் பலமாக இல்லை, கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இன்டர்னல் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியிருந்து டேமேஜ் பண்றாங்க. சீமான் போன்ற தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சார் யார் நீங்க கேட்குறீங்க, உங்க ஆட்சியில் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அப்போ அந்த சார்லாம் யாரு அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. வீக்கா ஆகிட்டு இருக்கு அதிமுக, வீக்கா ஆக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை அப்படின்றது தெரியுது. இதே அளவுல பயணிச்சுட்டு இருந்தா அதிமுக கண்டிப்பாக 2026 ஆட்சி கட்டில அமர வேணாம். இப்போ வச்சிருக்காங்க இல்லையா
2021 ஒரு சீட்டு வின் பண்ணாங்கல்ல, அந்த சீட்டை கூட வின் பண்ண முடியாம ரொம்ப குறைவான இடங்கள்ல வெற்றி பெற்று அதன் பிறகாக அவங்க எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையில கூட போய் நிற்கலாம். அதனால ரொம்ப கிளவராக அதிமுக இப்பொழுது காய்களை நகர்த்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பழமொழி ஊர்ல சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கொண்டாட்டத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.